ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் எப்படி நம்ம ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எமோஜி ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேப்பரில் கொஞ்சம் எமோஜிஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பென்சிலில். இப்போ நம்ம இதை வந்து ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எல்லோ கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பரில் எல்லோ கலர் ஷேட் பண்ணி எமோஜிஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன எமோஜிஸ் வேணுமோ எல்லா எமோஜிஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தம் ஒரு 12 எமோஜிஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது. அதுக்கு ரொம்ப சாரி. பட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இப்போவும் போல் வீடியோஸ் வரும். டெய்லி போட முடியுமா அப்படின்னு தெரியல. பட் டெய்லி இல்லைனாலும் கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு, வீடியோஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இது வந்து எமோஜிஸ்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் ஸ்டிக்கர்ஸ் பண்ணணும், வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா கூட இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா எமோஜிஸும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த எமோஜிஸை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் தேவைப்படும். கவர் இல்லை லேமினேஷன் ஷீட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி பேக்கேஜிங் டேப், பெரிய டேப் நம்மளுக்கு தேவைப்படும், டிரான்ஸ்பரண்ட் டேப்பு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான தேவையான திங்ஸ். இது இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் மேலே இந்த மாதிரி டேப்பை நம்ம ஒட்டிடலாம். நான் இந்த டேப்பை வந்து இந்த டேபிள் மேலேயும் கொஞ்சம் ஒட்டி அதுக்கப்புறம் தான் கவர் மேலே ஒட்டுறேன். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எமோஜிஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த டேப் மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே திரும்ப நம்ம இன்னொரு லேயர் டேப் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ அதே மாதிரி இதுக்கு மேலேயும் டேப்பை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த டேப்பை நம்ம அப்படியே இப்போது பிரித்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டியிருப்போம் இல்லையா ஆரம்பத்தில், ஸோ அதை தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த எமோஜியும் அந்த டேப் கூட ஒட்டி இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த எமோஜிஸை தனித்தனியாக திரும்ப கட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் அந்த டேப் கொஞ்சம் விடணும். நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம திரும்ப இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்லையோ இல்லை புதுசாக வேற ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்தோ அது மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த டேப்பில் இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பேக்கேஜிங் டேப் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நம்ம இதில் ஒட்டிடலாம். நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே அழகாக நம்ம வந்து பீல் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வந்து ஒட்டிக்கலாம். இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.